ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் அரசியல்வாதிகள். அதிரடியாக நீக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மத இன வேறுபாடுகள் தலை தூக்கலாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிவிப்பால் பல அரசியல்வாதிகள் அதிர்ச்சியடைந்துள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்த பணிகள் நிறைவடையும் வரை தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் காண சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர்திருத்த செயற்பாடுகள் மிகவும் முக்கியமாகும். எனவே அந்த வேலை திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளை தனித்தனியாக சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் ஜூலை இறுதி வரை அமுலில் உள்ளதால் அதற்கு முன்னர் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நேரம் நிதியளிப்பு செயற்பாட்டின் பின்னரே வருகின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாது. அதற்கேற்ப தேர்தல் வரைபடத்தை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அமைச்சரவை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராக துமிந்த திசாநாயக்க மற்றும் லசந்த அழகியவண்ணவுடன் இணைந்து சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என்பது உறுதி என்று பிவுதுருகெல உரிமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். படுதோல்வியை தவிர்ப்பதற்காகவே முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு பசில் ராஜபக்ஷ கோருகின்றார். ஆனால் இந்த தேர்தல் நடந்தாலும் மொட்டு கட்சியால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்றும் உதய கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: மொட்டு கட்சி ஆதரவு உள்ளது, மக்கள் உள்ளனர் என்றெல்லாம் அக்கட்சியினர் மாயையை உருவாக்கி வருகின்றனர். அதிபர் தேர்தலில் படுதோல்வி ஏற்படும் என்பது பசிலுக்கு தெரியும். எனவே அதிபர் தேர்தல் முதலில் நடத்தப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேலை செய்வதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். அதனால் மொட்டு தரப்பினருக்கு மேலும் பின்னடைவு ஏற்படும். இதனாலேயே நாடாளுமன்றத்தில் சில ஆசனங்களை தக்க வைத்துக் கொள்ள முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் கோரப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை பெற்றுத்தராத கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுத்தர முடியாத அரசாங்கத்தால் வடக்கு கிழக்கு மக்களின் அதிகாரத்தை எந்த வகையில் தர முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக பிரச்சினைகள் குறித்த போராட்டம் தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது கவனியீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், தவராசா கலையரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே செல்வராசா கஜேந்திரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதாக முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அம்மான் படையணி என்று புதிய படையணியொன்றை தான் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியலில் தீவிரமாக இறங்கிய கருணா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததுடன் செயற்பாட்டு ரீதியாக தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை. மேலும் ராஜபக்ஷக்களின் தீவிர ஆதரவாளனாகவும் கருணா செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களால் கைவிடப்பட்ட ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். இந்த நிலையிலேயே தற்போது இலங்கையில் 2 பிரதான தேர்தல்கள் நடத்தப்பட உள்ள சூழ்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ரணிலுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கப் போவதாக கருணா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மீண்டும் மத இன வேறுபாடுகள் தலைதூக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2015 ஆண்டுக்கு பின் அதிகாரத்தை பெறுவதற்காக பல்வேறு தரப்பினரும் சமூகத்தை பிளவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை முஸ்லிம் மற்றும் சிங்கள இனங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்தவும் பௌத்த இஸ்லாமிய அடிப்படையில் மோதலை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது இன மத பிளவுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போர் முனைகளுக்கு இலங்கை ராணுவத்தில் பணிபுரியும் அதிகாரிகளை அனுப்பும் ஆட்கடத்தல்காரர்களின் பின்னணியில் மேற்கத்திய நாடு ஒன்றின் தூதரக அதிகாரிகளும் இருப்பதாக விசாரணைகளில் தகவல் கிடைத்துள்ளது. ரஷ்ய படையில் இணைவதற்காக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள 3 பேர் இந்த நாட்டில் உள்ள மேற்கு நாடு ஒன்றின் தூதரக அதிகாரி ஒருவருக்கு தலா 3 லட்சம் ரூபாவை செலுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. ரஷ்ய போர் முனைகளுக்கு செல்வதற்காக சுமார் 30 பேர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த பணியாளர்கள் இந்தியா மற்றும் துபாய்க்கு அழைத்து செல்லப்பட்டு சுற்றுலா விசாவில் ரஷ்ய போர் முனைக்கு அழைத்து செல்லப்படுவது தெரியவந்துள்ளது. இதன் மூலம் இந்த நாட்டிலிருந்து சுற்றுலா விசா மூலம் ஏராளமான ராணுவ வீரர்கள் உக்ரைன் போர் முனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் ஐநாவின் உண்மை மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன என தெரிவித்துள்ள அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மேற்கண்டவாறு இந்த வேண்டுகோளை அவர்கள் விடுத்துள்ளனர். பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை நாமல் ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூட்டம் கட்சியின் தலைமையகத்திலேயோ அல்லது வேறு எந்த பொது இடத்திலோ நடைபெறாமல் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே இடம்பெற்றுள்ளது. அங்கு இடம்பெற்றுமைக்கான காரணம் குறித்த உண்மைகள் வெளியாகியுள்ளதாக தென்னிலங்கை அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வந்த பின்னர் நாமல் ராஜபக்ஷவுடன் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியதால் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அழைத்து வரப்பட்டு புதிய பதவிகள் வழங்கப்பட்டன. எனினும் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு பசில் ராஜபக்ஷவை நியமிக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் உள்ளிட்ட குழுவினர் கடுமையாக வலியுறுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பசில் ராஜபக்ஷ அதனை நிராகரித்துள்ளார். கட்சியின் ஒழுக்காற்று குழு மற்றும் மோதலை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் அவரது அதிகாரம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பசில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வரை அனைவரையும் வெற்றி கொள்வதற்காக 10 பலசேனா என்ற பிரச்சார திட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ஷ புதிய நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக தெரியவந்துள்ளது.